வணக்கம். நம்ம இங்கே பார்க்குறது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அமைஞ்சிருக்க அருள்மிகு பக்தவத்சலேஸ்வரர் திருக்கோவில். இது தாழக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் பழமையான சிவன் கோவிலாகும். மலைமேல் உள்ள கோவில் வேதகிரீஸ்வரர் கோவில். அடிவாரத்தில் உள்ள இந்த கோவில் பக்தவத்சலேஸ்வரர் கோவில். அம்பாள் திரிபுர சுந்தரி அம்மன். இது பல்லவர் காலத்து கோயில். பார்வதி தேவிக்கு ஞானம் வழங்கிய தலம் என்றும் 4 வேதங்கள் மலையாக நின்று சிவனை வழிபட்ட தலம் என்றும் கூறப்படுகிறது. மலைக்கோவிலை விட பெரிய பிரகாரங்களை கொண்ட இந்த தாழக்கோவிலில் தினமும் வழிபாடு மற்றும் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த திருக்கோவில் 12 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 4 புறமும் கோபுரங்களுடன் அமைந்துள்ளது. இவற்றில் 7 நிலையுள்ள கிழக்கிலுள்ள கோபுரமே ராஜகோபுரம். ஆலயம் 3 பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது. இக்கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேரெதிரே ஒரு 4 கால் மண்டபம் உள்ளது. வலதுபுறமுள்ள மண்டபத்தில் கோவில் அலுவலகம் உள்ளது. அலுவலக மண்டப கற்சுவரில் அழகான அஷ்டபுஜ துர்க்கையின் சிற்பம் உள்ளது. இடதுபுறம் 16 கால் மண்டபம். இதிலுள்ள தூண்களில் அழகிய சிற்பங்கள் உள்ளன. 4 கால் மண்டபத்தை அடுத்து 2வது கோபுரம். கோபுரத்தின் இருபுறமும் விநாயகரும் சுப்பிரமணியரும் உள்ளனர். வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது வடக்கு சுற்றில் நந்தி தீர்த்தமும் கரையில் நந்தியும் உள்ளது. 2வது கோபுர வாயிலில் நுழைந்து பிரகாரம் வலம் வரும்போது சோமாஸ்கந்தர் சன்னதி உள்ளது. இப்பிரகாரத்தில் பீடம் மட்டுமே கொண்ட ஆத்மநாதர் சன்னதி உள்ளது. பானப்பகுதி இல்லை. இதன் எதிரில் மாணிக்கவாசகர் சன்னதி, ஏகாம்பரநாதர், தல விநாயகரான வண்டுவன விநாயகர், ஜம்புகேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர் முதலிய சன்னதிகள் தனித்தனி கோவில்களாக அமைந்துள்ளன. ஆறுமுக பெருமான் சன்னதியும் இப்பிரகாரத்தில் உள்ளது. அழகான முன்மண்டபத்துடன் கூடிய அம்பாள் சன்னதியும் இப்பிரகாரத்தில் அமைந்துள்ளது. உள்ளே கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அம்மன் திரிபுர சுந்தரி அருட்காட்சி தருகிறாள். அம்பிகைக்கு தினமும் பாதத்தில்தான் அபிஷேகம் நடக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 3 நாட்கள் மட்டும், அதாவது ஆடிப்பூரம் 11ஆம் நாள், நவராத்திரி 9ஆம் நாள், பங்குனி உத்திரம் இரவு திருவுருவம் முழுவதும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அம்பாளுக்கு எதிரில் பிரத்யட்ச வேதகிரீஸ்வரர் சன்னதி, அதையடுத்து நடராஜ சபை, மரத்தாலான கொடிமரத்தின் முன்பு நின்று வலதுபுறம் உள்ள அகோர வீரபத்ரரை தொழுது துவாரபாலகர்களை வணங்கி உள்சுற்றில் வலம் வரும்போது சூரியன் சன்னதியும், அதையடுத்து விநாயகர் 63 மூல திருமேனிகளும், அடுத்து 7 சிவலிங்கங்களும், அதனையடுத்து நாயன்மார்களின் உற்சவ திருமேனிகளும் உள்ளன. பைரவர் வாகனமின்றி உள்ளார். மூலவர் சதுரபீட ஆவுடையாரில் பக்தவத்சலேஸ்வரர் என்ற பெயருடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். ஆலயத்திற்கு வெளிப்புறத்தில் சங்கு தீர்த்த குளம் அமைந்துள்ளது. இங்குதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு முளைக்கும். இங்கு தோன்றிய சங்குகள் தாழக்கோயிலில் கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டு பக்தர்கள் பார்வைக்கு சிறு கட்டணத்துடன் அனுமதிக்கப்படுகிறது. கடைசியாக 2024ஆம் ஆண்டு சங்கு தோன்றியது. மேலே உள்ள கோவில்தான் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில். இந்த மலையின் மண்ணும் மூலிகைகளும் நோய்களை குணமாக்கும் ஆற்றல் கொண்டதால் இறைவன் மலை மருந்தீசர் என்று அழைக்கப்படுகிறார். வாய்ப்பு கிட்டினால் சென்று வாருங்கள்.